ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மீன் மேக்கர் கிரேவி பார்த்துடலாமா? கடாயில் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதங்கின பிறகு இன்னொரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி மீன் மேக்கரை போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு கொஞ்சம் ப்ரௌன் ஆகும் லைட்டாக. அது அப்புறம் இந்த சைடு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதை தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா சூடில் வதக்கிடுங்க. வதக்கிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி ஸ்டேஜில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. உப்பு போடுங்க. கொதிக்க விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா கொதிக்கணும். தரன்னு ஒரு 10 நிமிஷம் கொதித்த பிறகு ஒரு 5 நிமிஷமாக கொதிக்கணும். கொஞ்சம் கெட்டியாகும்ல, கெட்டியாக அப்புறம் மீன் மேக்கரை போடுங்க. மீன் மேக்கரை போட்டவுடனே கொஞ்சம் அதுவும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கொதித்து அந்த தண்ணி ஃபுல்லாக உறிஞ்சி வரணும். இல்லைன்னா கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இல்லையா மீன் மேக்கரு. அப்புறம் ஒரு கஸ்தூரி மேத்தி இருந்துச்சு, அதே லைட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் மேலே தூவி விட்டேன். தோசை சுட்டு அதில் அந்த மீன் மேக்கர் கிரேவி போட்டு சாப்பிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபஸ்ட் டைம் தான் அதை ட்ரை பண்ணியிருக்கிறேன். 65 போட்டு வறுத்து தான் செஞ்சுருக்கேன் மீன் மேக்கரை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். எதாவது மாற்றணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு 2026 பிறக்குது. ஸோ ஹாப்பி நியூ இயர். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. வருகிற ஆண்டை வந்து எதிர்கொள்வோம். தேங்க்யூ ஸோ மச்.